டீச்சிங் ப்ரொஃபஷன் யாருக்கு நல்லா வரும்? இப்போ குறிப்பாக அவங்களோட ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு டீச்சிங் தொழில் நல்லா வரும். இப்போ குரு ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா ஆட்சி உச்சமாக இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. ஆட்சி உச்சமாகி குருதசை நடந்ததுன்னா அவங்களுக்கு டீச்சிங் தொழிலில் வேலையே கிடைக்காது. அப்போ குரு ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னா அது எப்படி அப்படின்னா திரியோரம், அதாவது கேந்திர திரியோரத்தில் இருக்கணும். இப்போ அவரோட ஒரு நடக்கிற திசை வந்து குருவோட சம்மந்தப்பட்டிருக்கணும், பார்த்துருக்கணும், சேர்ந்துருக்கணும், நட்சத்திர கால் வாங்கியிருக்கணும், நட்சத்திர சார பரிவர்த்தனை ஆகிருக்கணும். இப்போ ஏதோ ஒரு வகையில் குரு வந்து நடக்கிற திசை கூட சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு டீச்சிங் தொழில் வந்து நல்லா வரும். இப்போ அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்ததிபதி. 5ஆம் இடத்ததிபதி நடக்கிற திசை கூட சம்மந்தப்பட்டிருக்கணும். ஆனால் 5ஆம் இடத்ததிபதி அங்கே ஆட்சி உச்சம் ஆகிருக்கக்கூடாது. இப்படி இருக்கிற வகையில் அந்த ஜாதகக்காரர் கண்டிப்பாக டீச்சிங் தொழிலில் நல்ல விதமாக வர முடியும்.